அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு ஒரு நல்ல அரசுக்கு முன்மாதிரியா திகழ்ந்துச்சு. நல்லாட்சியோட அடையாளமா இருந்துச்சு. நாங்க அடிமட்டத்துல நின்று வேலை செஞ்சோம். விவசாயிகள், மீனவர்கள், ஏழை எளியவர்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோம். காவிரி நதிநீர் உரிமையை நாங்க காத்தோம். அம்மா உணவகங்களை மாநிலம் முழுக்க தொடங்கணும். பெண்கள்ல இருந்து மாணவர்கள் வரைக்கும், தொழில் முனைவோர் வர ஒவ்வொரு பிரிவுல இருக்கவங்களுக்கும் நலத்திட்டங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்து அதை செயல்படுத்தினோம். இந்த மாதிரி பல விஷயங்களை எடப்பாடியார் இந்த நேர்காணல்ல தெரிவிச்சிருந்தாரு. பழிக்கு பழி வாங்கும், வஞ்சம் தீர்க்கும் அரசியலை இனிமே கைவிடுவோம். மக்கள் பணி செய்யக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யற அரசியலை கையில எடுப்போம். நமக்கு நேரம் வரும். ஊடக மேலாண்மை மூலமாவோ, திட்டமிட்ட பிரச்சார உத்திகள் மூலமாவோ எங்களுக்கு நேரம் வராது. மக்களோட உறுதிப்பாட்டோட, மக்களோட வழியாதான் எங்களுக்கான நேரம் வரும். இப்படி ஆணித்தனமா அறிவிச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இந்த மாதிரி பரபரப்பா ஒரு சில உண்மைகளை இந்த நேர்காணல அவர் சொன்ன ஒரு விளைவா அதோட சூடு இன்னும் தனியாமதான் இருக்கு.